மாலை கட்டுங்கடி ஜோராக பாடி கும்மி கொட்டுங்கடி எல்லோரும் கூடி மாலை கட்டுங்கடி ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்ட பேரெல்லாம் பெரும் பேரு நான் வாங்க விதைய விதைச்சாச்சு உரமும் போட்டாச்சு பலனும் வந்தாச்சு தன்னால கிழக்கும் எடுத்தாச்சு கேட்டேன் கிடைச்சாச்சு வெற்றி என்னோட கை மேல எனக்கு தோடுல போடணும் மால கணக்கில் ஏறுது லாபமும் கூட எனக்கு தோடுல போடணும் மால கணக்கில் ஏறுது நேர இது கூடி வந்தது மாலம் மரியாதை தந்தது தொட்டது தொட்டது மருது அழகண்டா ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் பேரெல்லாம் பெரும் பேரு நான் பாங்க எல்லோரும் கூட்டி மாலை கட்டுங்கடி ஜோராக பாடி கும்மி கொட்டுங்கடி ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் பேரெல்லாம் பெரும் பேரு நான் பாங்க யாரு விட்டு களையான உனக்கென்ன 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 வேற கெட்டு ஊரை கட்டு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க சரியும் முந்தான பொழியும் சென்றேன்னு உருவம் பொடி போட்டு இழுத்தாச்சு பருவம் சிரிச்சாச்சு பசியும் மறந்தாச்சு தினமும் உனத்தானே நினைச்சாச்சு நழுவும் சேலைய போடணும் மேல கழுவி சேரனு கேட்கிறாள் நழுவும் சேலைய போடணும் மேல கழுவி சேரணும் பூ மாதிரி பொண்ணு வந்தது மேல பல கண்ணு பட்டது வெட்டுது வெட்டுது பொட்டுது தட்டுது தடங்கள ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் பேரெல்லாம் பெரும் பேரு நான் வாங்க எல்லாரும் கூடி மாலை கட்டுங்கடி ஜோராக பாடி கும்மி கொட்டுங்கடி எல்லோரும் கூடி மாலை கட்டுங்கடி ஊரெல்லாம் திருநாடு நான் கேட்டேன் பேரெல்லாம் பெரும் பேரு நான் வாங்க புது டீச்சர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார் பர்சன் வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உங்க பேரு? லக்ஷ்மி. உங்க சொந்த ஊரே இதான் கேள்விப்பட்டேன். இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார். அதனால என்ன, இனிமே நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக எதையும் எப்பவும் செய்ய நான் தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் சார். ஓகே, வாங்க கிளாஸ் போலாம். அந்த நிலாவத்தானே. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். அடே, நம்ம பத்திர கடைக்காரர் மக. நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன். கடைசியில நீங்க தானா? பாவம், லட்சுமின்னு பேரை வச்சுட்டு இந்த சின்ன வயசுலயே பூவையும் இழந்துட்டீங்க, பொட்டையும் இழந்துட்டீங்க. எப்படியோ வருத்தம் தீர்ந்துச்சு. என்ன வருத்தம்? இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? நம்ம பசங்களுக்கு தான். அது தீர்ந்துருச்சு. நீ எதுக்கே வந்த? ஆக்டிஸ் இல்ல, ஆபீஸ் ரூம்ல இருக்குமே, அங்க இருக்கா? நீங்க வாங்க. ஒரு பொம்பளைய பார்க்க விட மாட்டாரு.
நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான். இவங்க தான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. பாத்தீங்களா, நல்ல பசங்க. இவங்க உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் படிச்சு நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும், தெரியுதா? டீச்சர், உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். என்னை ஏமாத்திராதீங்க. சார், ஐ மீன், உங்க திறமையால இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. பெஸ்ட் ஆஃப் லக். மா மா மாய், சீக்கிரம் கதவு தரமா. இந்த வரேன்டா, இரு. என்னம்மா தூங்கிட்டியா? ஆமாடா. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? தேரோடத்தை விளாண்டேன், நேரம் ஆயிடுச்சு. விளையாடுற வயசை பாரு. இப்ப விளையாடாம வேற எப்ப விளையாடுறதான்? மூஞ்சியும் முகரையும் ஊர் சுத்திப்பாய். ஏண்டா பகல் பூரா தான் ஊரை சுத்துற, ராத்திரிலாவது நேரத்தோட வந்து படக்கூடாதா? சீக்கிரம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுமா. வந்துட்டியா? சோறு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கடா போற? பாயை எடுத்துட்டு எங்க போவாங்க? மாடியில படுக்கத்தான். இனிமே மாடியில படுக்க முடியாது, சும்மா கீழே தான் படுத்துக்க. ஏன்? மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். வாடகைக்கு விட்டியா? யாரை கேட்டு விட்ட? எதுக்காக விட்ட? மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காத? சும்மா ஏன்டா கத்துற? வெறும் வெட்டிச்சாவிடார் பேசியே காலத்தை ஓட்டியே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு? வயசான காலத்துல இன்னும் இட்லி சுட்டு விக்கிறாளே அம்மா, தங்கச்சி வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சேன்னு ஏதாவது நினைச்சு பாக்குறியா நீ? 4 பேர் கேலியா பேசுற அளவுக்கு தானடா நம்ம குடும்ப லட்சணம் இருக்கு. அம்மா தெரியாம கேட்டுட்டேன். ஓ ராமாயணத்தை நிறுத்துறியா? அது போகட்டும், நம்ம வீட்டை வாடகைக்கு ஆடுத்தது நம்ம பத்திரக்கார மக லட்சுமி இருந்துச்சே, அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா. பாவம், இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குடா. தங்குறதுக்கு வீடு தேடிக்கு இருந்தப்போ நம்ம சிந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஏதோ மாசம் 50 ரூபாய் வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகைக்கு விட்டுட்டேன். என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா. டேய் விஜயா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுடா. எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பார்க்க முடியல. நீயும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்தேனா இந்த குடும்பத்தை யாருடா கவனிப்பா? என்னமோ அந்த காலத்துல இந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க. இதுவும் இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஒரு சாய இடம் கூட இருந்திருக்காது. நம்ம சிந்துவுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை. என்னடா அது, நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க? எப்படியோ போங்க, கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும்.